ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கொடைக்கானல் மலை பூண்டை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இந்த பூண்டோட கலர் ஏன் இந்த மாதிரி லைட்டாக கருப்பாக இருக்குது, ப்ரௌனான்னு பார்த்தோம்னா புகையை வச்சு இந்த பூண்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு 20லேருந்து 30 பூண்டு எடுத்துக்கிட்டேன். தண்ணியில் போட்டு நல்லாவே பூண்டை இதே போல் தோல் இல்லாமல் உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியில் போட்டால் சீக்கிரமே பூண்டு அழகாக உறிஞ்சி வந்துடும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 10லேருந்து 20 மிளகு சேர்த்துக்கிட்டேன். கூடவே 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே ரெண்டுமே வறுபட்டு வந்ததும் உரித்து வச்சுருக்க பூண்டை உள்ளார சேர்த்துடலாம். நல்லாவே வதங்கி வரணும். கேஸை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கி வரட்டும். நெல்லிக்காய் சைஸில் புளியும் சேர்த்து இதே போல் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக பூண்டு துவையல் ரெடி ஆகிடுச்சு. சாதத்து கூடவும் டிஃபன் கூடவும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.